वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 10ல இருந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 16 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த கடைசியா பார்த்த 16வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சபபூவோ உபஜீவினாம் அகிருஷ்யச்சாபி கம்யஸ்ச யாதோ ரத்னை ரிவார்ணவஹா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகமாக இருந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது திலீபனிடத்துல வீரியம் இருந்தது, அதே போல குற்றம் செய்தவர்களை தண்டித்தல் போன்ற அஞ்சத்தக்க குணங்களும் இருந்தது, தாட்சிண்யம் முதலிய விரும்பத்தக்க குணங்களும் இருந்தது. அவனுடைய பிரஜைகளா என்ன பண்ணா, அவனை மதிக்கவும் பண்ணான். அதே சமயத்துல அவர்களால அணுகத்தக்கவனாகவும் இருந்தான். பயமும் இருந்தது, அதே நேரத்துல அவனை அணுகிறதும் எளிமையாக இருந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் அந்த 16வது ஸ்லோகமாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 17 மற்றும் ஸ்லோகம் நம்பர் 18 என்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் அதனுடைய பதச்சேதம், அன்வயா, பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இருக்கும். ஸ்லோகம் நம்பர் 17 பாருங்கோ. சம்பிரதி திலீபஸ்ய பிரஜாஹ ஆக்ஞாதாரிகாஹ இதி வர்ணயதி. அதாவது திலீபனுடைய கட்டளைக்கு இணங்க அந்த மக்கள்லாம் அனுசரிச்சு இருந்தா, சொல் பேச்சு கேட்டாலாம். திலீபன் அந்த ராஜா எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னு சொல்றானோ அந்த விஷயத்தெல்லாம் முறையா ஃபாலோ பண்ணலாம். யாரு? அவனுடைய பிரஜைகள் அப்படிங்கிறத வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய பிரஜாஹ ஆக்ஞாதாரிகாஹ இதி வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? ரேகா மாத்திரம் அபிக்ஷுண்ணாத் ஆமனோஹோ வத்மன பரம் ந வியதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயஹ. ரேகா மாத்திரம் அபிக்ஷுண்ணாத் ஆமனோஹோ வத்மன பரம் ந வியதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயஹ அப்படிங்கிறது 17வது ஸ்லோகம். என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்குன்னு பாருங்கோ. நியந்துகுன யாரு? அடக்குபவன். நியந்துகுன யாரு? அடக்குபவன். யாரு? அந்த ராஜா திலீபன். தஸ்ய நேமி விருத்தயா யாரு அப்படின்னாக்கா, தஸ்யன அவனுடைய, நேமி விருத்தையாகனா அந்த ரத சக்கரம் இருக்கு இல்லையா, அது முனை போல செயல்படும். ஒரு ரதமானது எப்படி ஒரு பாதையை நோக்கி போறதுனாக்கா பின்னாடி வரக்கூடியவா அதையே ஃபாலோ பண்ணிட்டு போவாளாம். திலீபனுடைய பிரஜைகள் மனு அப்படிங்கிற அந்த ஆமனோஹோ பத்மனப்பரம், அந்த மனுவினுடைய காலம் தொடங்கி அவ செய்து வந்த அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த முறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி வந்தார்களாம். ஒரு பாதை ஏற்படுத்துறோம் அப்படின்னாக்கா ஒரு பாதை உண்டாருது, அடுத்து பின்னாடி போறவ அதே பாதையிலேயே போவா. ஒரு வழித்தடம் இருக்கு, ஒரு ரதத்தோட சக்கரம் அந்த வழித்தடத்துல போய் போய் பழகி அப்படி இப்படி நகரவே நகராது இல்லையா, அதே பாத்துல போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரஜைகள் இருக்கா இல்லையா, மக்கள், அந்த மனு அப்படிங்கிற அந்த முதல் ராஜா தொடங்கி எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணாலோ அதே விஷயத்த ஏதாவத் கால பர்யந்தம், இந்த திலீபன் பர்யந்தம் அதே மாதிரி முறையா கிரமமா அந்த ராஜாக்கள் வழி நடத்துபவன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்றத கேட்டு அதை பிரகாரமே ஃபாலோ பண்ணா. அப்பேற்பட்ட மக்கள் இந்த திலீபன்
திலீபனுடைய பிரஜாக மக்கள் என்ன பண்ணா ஆக்ஞாதாரிகாக இது வர்ணயதி அஸ்மின் ஸ்லோகே இல்லையா. திலீபனுடைய பிரஜைகள் மனுகாலம் முதல் அவ செய்து பழகிய அதே முறையிலேயே தன் வாழ்க்கையை நடத்தினாலாம். எப்படி வண்டியின் சக்கரம் தேய்ந்த பாதையில விட்டு விலகாம அப்படியே போயிட்டே இருக்குமோ, அதே போல முன்னோர்கள் சென்ற முறையிலேயே அந்த மக்களும் அப்படியே பின்தொடர்ந்து சென்றார்கள். திலீபனுடைய அந்த கட்டளையை ஏற்று அதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் சொன்ன விஷயங்களை அவளுடைய பிரஜைகளுடைய முன்னோர்களும் ஃபாலோ பண்ணியிருக்கா. அதே வழிய இவாலும் பின்தொடர்ந்தார்கள் அப்படிங்கறது அழகா இங்க மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். சம்பிரதி திலீபஸ்ய பிரஜாக ஆக்ஞாதாரிகாக இது வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? ரேகா மாத்திரம் அபிக்ஷுண்ணாத் ஆமனோஹோ வர்த்மன பரம் ந வ்யதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயः அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதம் பாருங்கோ. ரேகா மாத்திரம் அபி சுண்ணாத் ஆமனோஹோ வர்த்மனः பரம் ந வ்யதீயுஹு பிரஜாஹ தஸ்ய நியந்துஹு நேமி விருத்தயः அப்படிங்கிறது பதச்சேதா. என்ன அப்படின்னாக்கா சஹானா அந்த அரசன், பிரஜானா மக்களோட ஜனங்களினுடைய, அதாவது அவன் எனக்கு என்னென்ன ஜனங்களுக்கு அவருடைய இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்ஞா கட்டளையை பிறப்பிக்கிறானோ அதை அவளாம் கிரமமா ஏற்று நடந்தாள் இல்லையா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமாக இருந்தது. அன்வயம் பாருங்க. நியந்துஹு தஸ்ய நேமி விருத்தயः பிரஜாஹ, அதாவது நியந்துனா வழி நடத்துபவன், தஸ்ய நேமி விருத்தயः இல்லையா. தஸ்ய நேமி விருத்தயன ரத சக்கரத்தின் முனை போல செயல்களை உடைய அந்த பிரஜாக மக்கள்லாம் இருக்கா இல்லையா, பிரஜைகள். ஆமனோஹோ அப்படின்னா என்ன? மனு அப்படிங்கிற முதல் மனு தொடங்கி சுண்ணாத், சுண்ணனா தேயிறது, வழித்தடம் அப்படியே தேஞ்சு நடந்தா நம்ம கூட ஒரு வழியை நடந்து போறோம், பிரதிதினம் நடக்கிறோம்னாக்கா அந்த இடம் மட்டும் வழித்தடம் தானா தெரியும், அப்படியே தேயும் இல்லையா. அந்த மாதிரி தேய்ந்த, சுண்ணாத்னா தேய்ந்த, வர்த்மனஹா அந்த மார்க்கத்தை விட்டு, பரம் அதிகமாக இங்கேயும் அங்கேயும், ரேகா மாத்திரம் அப்பி, ரேகானா ஒரு சின்ன கோடு, ரேகா ஒரு சின்ன கோடு அளவு கூட என்ன பண்ண மாட்டா, ந வெதியுஹு விலகி செல்லவே மாட்டாளாம். எந்த பாத்திர போயின்னு இருக்காலும் அதுல இருந்து ஒரு ரேகா சின்ன கோடு அளவு கூட அந்த வழியை விட்டு விலகி போக மாட்டாளாம். அப்பேற்பட்ட மக்கள். நியந்துஹு தஸ்ய நேமி விருத்தயः பிரஜாஹ ஆமனோஹோ க்ஷுண்ணாத் வர்த்மனஹ பரம் ரேகா மாத்திரமபி ந வ்யதீயுஹு. அப்படி நகர்ந்து கொஞ்சம் கூட ஒரு கோடு அளவு கூட என்ன பண்ண மாட்டானாக்கா அந்த வழியை விட்டு பார்த்துருக்குல வழியை விட்டு போக மாட்டாளாம் அப்படிங்கிறது அன்வயா. பிரதிபதார்த்தா நியந்துஹு நியாமகஸ்ய, யாரு? அந்த ராஜாவினுடைய, தஸ்ய ராஜ்ஞா திலீபஸ்ய நேமி விருத்தயः ரதஸ்ய பிரதிசமானாக இல்லையா. ஒரு ரதன தேர், அது போன வழித்தடத்துல என்ன இருக்கும், அந்த ரத்தத்துல சக்கரம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சுழண்டுட்டே தான் போயிட்டு இருக்கும். இங்க அங்க அந்த இப்போ நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் ட்ரெயின் எப்படி போறது பாருங்க, கொஞ்சம் கூட அதனுடைய தண்டவாளத்தை விட்டு நகரவே நகராது. அந்த மாதிரி ரதஸ்ய பிரதிசமானாக பிரஜாக அந்த ஜனாக ஆமனோஹோ மனும் ஆரம்பிய, ஆமனோகன் என்ன, அந்த மனுவின் தொடங்கி மனும் ஆரம்பிய க்ஷுண்ணாத் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கா, க்ஷுண்ணாத்னா தேய்ந்தன்னு அர்த்தம். இங்க இவா பிரதிபதார்த்தத்துல என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். க்ஷுண்ணாத் அப்படிங்கிறதுக்கு என்ன ஈக்குவலான பதம் அடுத்த பேஜுக்கு போயிருக்கு, ஒரே நிமிஷம். அபியஸ்தாத், க்ஷுண்ணாத்னா அபியஸ்தாத் இல்லையா, தேய்ந்தன்னு அர்த்தம். அபியஸ்தாத் க்ஷுண்ணாத்னா என்ன அர்த்தம், தேய்ந்த. வர்த்மனஹா, வர்த்மனஹா மார்காத் அந்த மார்க்கத்திலிருந்து, பரம் பரம்னா அதிகம், பரம்னா கொஞ்சம் அதிகமா கூட போக மாட்டா, எந்த வழி இருக்கோ அந்த வழித்தடத்திலேயே கொஞ்சம் கூட மாற மாட்டா. எப்படி? ரேகா மாத்திரம், ரேகா பிரமாணம் ஒரு கோடு கூட, அப்பி அப்பி நகி
போக மாட்டா. வியதீயுனா அதிக்ராந்தவத்யா, அந்த கோட்டை தாண்டி போறது. ஒரு சின்ன ரேகா மாத்திரம் அப்படி கூட கூட என்ன பண்ண மாட்டா, தாண்டி போக மாட்டா. ந வியதீயுஹு அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா பாருங்க. யதா குஷலேன சாரதினா பிரேரிதாக ரதஸ்ய பிரதயः பூர்வம் அபியஸ்தம் மார்க்கம். ஒரு சாரதின தேரோட்டி என்ன பண்ணுவானாக்கா, ஏற்கனவே ஒரு வழித்தடத்துல தேரோட்டி என்ன பண்ணுவான், ஒரு வழி இருக்கும், அமைச்சு கொடுத்துருப்பா முன்னோர்கள். அந்த மார்க்கத்திலேயே தன்னுடைய தேரை அப்படி நடத்தின்னு போறது. அதனுடைய சக்கரம் இங்க அங்க அந்த வழித்தடத்தை மாறி போகவே போகாதான். யதா குஷலேன சாரதினா, சாமர்த்தியமான தேரோட்டி பிரேரிதாக ரதஸ்ய பிரதயா, அந்த சக்கரமானது பூர்வம் அபியஸ்தம் மார்க்கம், ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கத்தை கிஞ்சிதபி கொஞ்சம் கூட ந தியஜந்தி விடமாட்டாளாம். ததா ஏவ அத போல ராஜ்ஞா திலீபேன ரட்சிதாக பிரஜாக, ராஜா திலீபனால் ரட்சிக்கப்படக்கூடிய பிரஜாக மக்கள் இருக்கா இல்லையா, பூர்வம் மனு, ஏற்கனவே இருந்த மனு, அந்த ராஜாக்கள் முன்னோர்கள் சொன்ன ராஜாக்கள் அந்த மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணாலோ ஆரம்பிய அது ஆரம்பிச்சு அபியஸ்தம் மார்க்கம் பழகிய அந்த தேய்ந்த அந்த மார்க்கத்துல கிஞ்சிதபின தியக்தவத்யா, அந்த மார்க்கத்தை விட்டு நகரவே மாட்டாளாம், அதே மார்க்கத்தை பின்தொடர்ந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மனு அப்படிங்கிற வைவஸ்வத மனு ஆரம்பிய ஏதாவத் கால பர்யந்தம் அந்நாட்டு மக்கள் இருக்கா இல்லையா, முதல் ராஜா தொடங்கி இந்த ராஜா வரைக்கும் தன் முன்னோர்கள் என்ன மார்க்கத்தை காண்பிச்சு அந்த ராஜாக்களை மதிக்கணும், அவ சொல்ற கட்டளையை ஏத்துக்கணும், அவ சொல்படி நடக்கணும்ன்ற ஒரு பிரதிஜையை வச்சுட்டு இருக்கா இல்லையா, அத கொஞ்சம் கூட ரேகா மாத்திரம் அப்படி க்ஷுண்ணாத் ந வியதீயுஹு அப்படிங்கிறது இந்த 17வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகமா இருந்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பாருங்க. ரேகா மாத்திரம் அப்படி க்ஷுண்ணாத் ஆமனோஹோ வத்மனப்பரம் ந வியதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 17. அடுத்தது 18வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க ஸ்லோகம் நம்பர் 18 என்ன இருக்கு. சம்பிரதி திலீபஸ்ய கரகிரகணம் வர்ணயதி. இத ஸ்லோகத்துல என்ன வர்ணிக்கிறார், சம்பிரதி திலீபஸ்ய கரகிரகணம் வர்ணயதி. இப்போ கரகிரகணம்னா வரி வசூல் பண்றது, டாக்ஸ் இல்லையா. கரகிரகணம்னு என்னது, டாக்ஸ் வசூல் பண்றா இல்லையா, அதுக்கு பேர் கரகிரகணம்னு பேரு. சம்பிரதி திலீபஸ்ய கரகிரகணம் வர்ணயதி, பாருங்க அப்பவே சொல்லியிருக்கா டாக்ஸ பத்திலாம். என்ன வரி, எப்படி ராஜா திலீபன் அந்த பிரஜைகள் இடத்துல வரியை வசூல் பண்ணா அப்படிங்கிறத வர்ணிக்கிறது இந்த 18வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம், பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹஸ்ரகுணமுத்ஸ்ருஷ்டும் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி. பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹஸ்ரகுணமுத்ஸ்ருஷ்டும் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த திலீபன் வரி வசூல் பண்றான். எப்படி வசூல் பண்றான், அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் அந்த பணத்தை டாக்ஸ வசூல் பண்றானா, அவளுக்கு கஷ்டமே ஏற்படாத மாதிரி. அப்ப என்ன அர்த்தம், சுலபமா அவளால அத மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தது அந்த வசூல், அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது. அவன் வசூல் பண்ண அந்த டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுலபமா அவளால அவ கெப்பாசிட்டிக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வசூல் பண்றானா. அது எதுக்காக, அது கூட பாருங்க. சகஸ்ரகுணமுத்ஸ்ருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி. இப்ப சூரிய பகவான் என்ன பண்றா அப்படின்னாக்கா, வெப்பத்தால பூமியில இருக்கக்கூடிய ஜலத்தை நீராவியா எடுத்துடுறான். நம்மளாம் நினைப்போம் எதுக்காக அந்த சூரிய பகவான் இங்க இருந்து இருக்கக்கூடிய ஜலத்தெல்லாம் நீராவியா எடுத்துடுறான்னா, அத சகஸ்ரகுணம் 1000 மடங்காக திரும்ப நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான். பூமியிலிருந்து சூரியன் வெப்பத்தின் மூலமா என்ன பண்றான்னாக்கா ஜலத்தை நீராவியா எடுத்துன்னு போயிடுறான். அப்படி எடுத்துன்னு போய் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, திரும்ப அதே மக்களுக்கு சகஸ்ரகுணமுத்ஸ்ருஷ்டம் 1000 மடங்காக அதை பெருக்கி அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. அத போலதான் இந்த திலீபன் என்ன பண்றான்னாக்கா, மக்களிடத்துல வரி வசூல் பண்றான். எப்படி வசூல் பண்றான், சுலபமா பண்றான். அதுவும் எதற்காகனாக்கா, அதே மக்களுக்கு அதை பன்மடங்கா 1000 மடங்காக பெருக்கி
அவளுக்கே திரும்ப கொடுக்கறதுக்காக தான் இந்த வரியை அவன் வந்து கரகிரகணம் பண்றானே தவிர வேற எதுக்காகவும் இல்ல அப்படிங்கிறத இங்க மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத். பலிம்னா டாக்ஸ். சகசிரகுணமுத்ருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி. ரசம்னா அந்த ஜலம் நீராவியா போறது. எது ரவிஹின்னா சூரியன் எடுத்துக்கிறான். எதுக்காக ஆதத்தேன்னு எடுத்துக்கிறான்? எதுக்காகனாக்கா சகசிரகுணமுத்ருஷ்டும் ஆதத்தே, அதை பன்மடங்கா 1000 மடங்காக்கி திரும்ப என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நமக்கே கொடுப்பான் சூரிய பகவான். அதை போலதான் இவன் பண்றான் இல்லையா? அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா மக்களிடத்துல இருந்து அந்த வரியை வசூல் பண்றான். அது எதற்காக அப்படின்னாக்கா பிரஜானாமேவ பூத்தியர்த்தம், மக்களுடைய நன்மையை கருதிதான் பண்றான், வேற எந்த காரணத்துக்கும் இல்ல. அவளுக்கு அது அதன் மூலமா ஏதாவது நன்மை பண்ணணும். எப்படி சூரியன் பூமியில் உள்ள நீரை ஆவி வடிவத்துல எடுத்துட்டு அதை பன்மடங்கா மழையாக கொடுக்குறான், அது போலதான் திலீப் என்ன பண்ணா ஜனங்கள்ட்ட அந்த வரியை வாங்கி அதை பன்மடங்கா ஆக்கி திரும்பவும் என்ன பண்றான் அவர்களுக்கே அதை உதவி பண்ணிடுறான். பிரஜைகளை நன்மையை கருதி என்ன பண்றான் அவர்கிட்ட அந்த வரியை வசூல் பண்றான். வரியை வாங்கி என்ன பண்றான் ஜனங்களுடைய கஷ்டத்தை கொடுக்காத மாதிரி வரி வசூல் பண்றான். அது ரொம்ப முக்கியம். வரி வாங்குறான்றதோடு நிறுத்தாம கஷ்டப்படுத்தாம வரியை வசூல் பண்றான். அப்பேற்பட்ட ராஜா அந்த திலீபனாக இருந்தான். அதனால சம்பிரதி திலீபஸ்ய கரகிரகணம் வர்ணயதி. பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சகசிரகுணமுத்ருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பதச்சேதா பிரஜானாம் ஏவ பூத்தியர்த்தம் சஹா தாபியஹ பலிம் அக்ரஹீத் சகசிரகுணம் உத்ஸ்ருஷ்டும் ஆதத்தே ஹி ரசம் ரவிஹி இது பதச்சேதா. அன்வயः சஹ திலீபः பிரஜானாமேவ பூத்தியர்த்தம், அந்த மக்களுடைய நன்மைக்காகவே தாபியஹன அவர்களிடமிருந்து பலிம் அக்ரஹீத், பலிம்னா வரியை வசூல் பண்ணான், அக்ரஹீத் பெற்றுக்கொண்டான். ஹி எதற்காக? ஏனென்றால் ரவிஹி, ரவிஹின சூரியன், சகசிரகுணம் உத்ஸ்ருஷ்டும் அது 1000 மடங்காக மழையாக திரும்ப தருவது போல, ரசம் மாதத்தை தண்ணீரை எடுத்துக்கொண்டு என்ன பண்றது 1000 மடங்காக்கி திரும்ப என்ன பண்றது மக்களுக்காக கொடுக்கறது. அத போல பிரதிபதார்த்தா சஹ ராஜா திலீபஹ பிரஜானாம் ஜனானாம் ஏவ நிச்சயேன பூத்தியர்த்தம் கல்யாணார்த்தம், கல்யாணம்னாலும் பூத்தியர்த்தனாலும் நன்மைக்காக அர்த்தம். தாபியா ஜனேபியா அந்த மக்களிடமிருந்து பலிம், பலிம்னா கரம், கரம்னா டாக்ஸ், அக்ரஹீத் ஸ்வீகிருத்தவான் பெற்றுக்கொண்டான். ஹி ததாஹி ஏனென்றால் எதை போல ரவிஹி சூர்யா சகசிரகுணம் சகசிர குணிதம் உத்ஸ்ருஷ்டும் பிரதாத்தும் தருவதற்காக பன்மடங்காக்கி தருவதற்காக ரசம், ரசம்னா ஜலம், ஆதத்தே ஸ்வீகரோதி எடுத்துக்கிறான் இல்லையா? ஆதத்தேனா அந்த ரவிஹி சூரியன் எடுத்துக்கிறான். எதற்காக? சகசிரகுணம் உத்ஸ்ருஷ்டும் அது 1000 மடமாக்கி திரும்ப நமக்கே கொடுக்கறதுக்காக தான் அது நீராவியா மேல போறது. அதை போலதான் இவனும் டாக்ஸ் வசூல் பண்ணி என்ன பண்ண போறான் அந்த மக்களுடைய நிச்சயேன பூத்தியர்த்தம் கல்யாணார்த்தம் தாபியா பலிம் அக்ரஹீத் ஸ்வீகிருத்தவான் இது பிரதிபதார்த்தா. அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த பேஜுக்கு போயிடுது. 1 செகண்ட் ப்ளீஸ். பாவார்த்தா யதா சூரியः பிருத்திவீதः ஜலம் ஸ்வீகிருத்திய, யதனா எப்படி, சூரியः சூரியனானவன், பிருத்திவீதः பூமியிலிருந்து, பிருத்திவினாலும் பூமியினாலும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும், ஜலம் ஸ்வீகிருத்திய தண்ணீரை எடுத்துக்கொண்டு, சகசிரகுணேபியா அதிகம் வருஷதி அதை 1000 மடங்காக்கி வருஷதி மழையாக பொழிகிறான். ததா அத போல, ததா ஏவ அத போலத்தான் ராஜா திலீபா ராஜா திலீபன் ஜனானாம் கல்யாணார்த்தம் ஏவ மக்களுடைய ஜனங்களுடைய நன்மைக்காகவே இல்லையா கரம் ஸ்வீகிருத்திய வரியை வசூல் செய்து பெற்றுக்கொண்டு சகசிரகுணம் கிருத்வா அதை 1000 மடங்காக்கி ஜனேபியா ஏவ அதே மக்களுக்காகவே தான் தத்தவான் கொடுத்தான். நது ஸ்வார்த்த சுகாய அவருடைய சுய சுகத்துக்காகவோ சுய நன்மைக்காகவோ இதை பண்ணல. சகசிரகுணம் கிருத்வா ஜனேபியா ஏவ தத்தவான் அந்த மக்களுக்காகவே அதை திரும்ப கொடுத்தானே தவிர
நது ஸ்வார்த்த சுகாய, அவனுடைய சுய சுகத்துக்காக அந்த வரியை அவன் வசூல் பண்ணல அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகம் பார்த்திருக்கோம் இல்லையா? முதல் ஸ்லோகம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரேகா மாத்திரம் அபிக்ஷுண்ணாத் ஆமனோஹோ வர்த்தனப்பரம் ந வியதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். 17வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம் என்ன? பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹசிரகுணமுத்ருஷ்டம் ஆதத்தேகி ரசம் ரவிஹி அப்படிங்கிறது 18வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கான அவகாசம், நீங்க படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். படிச்சவாளே படிக்காம படிக்காதவா இருக்கான்னா அவளுக்கு இந்த அவகாசத்தை நீங்களாவ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். சரியா? ஒரே நிமிஷம் இருக்கும். படிக்காதவா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். யார் படிக்க போறீங்க இன்னைக்கு? நான் படிக்க ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. ஓகே. सम्प्रति दिलीपस्य प्रजाः आज्ञाधारिकाः इति वर्णयति रेखामात्रमपि दाम्नो वर्तमानः. வெயிட் பண்ணுங்க. ரேகா மாத்திரம் அபிக்ஷுண்ணாத் ஆமனோஹோ வர்த்மன பரம். ஆமனோஹோ அது சொல்லுங்க. அது எனக்கு அந்த இடத்துல வரலையே. ரேகா மாத்திரம் அபி க்ஷுண்ணாத் ஆமனோஹோ வர்த்மன பரம். ஆமனோஹோ வர்த்மன பரம் நயதிஹு ந வியதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அந்த இடத்துல. அந்த சில வாது நவயதியுஹு பிரஜாஸ்தஸ்ய व्यतीयुः प्रजातस्य नियन्तुः நேமி. கொஞ்சம் கஷ்டப்படுறேன் நான். இதை சேர்த்து எழுதும்போது பிரிக்கிறது கஷ்டமா இருக்கு எனக்கு. நியந்துர் நேமி விருத்தயः. நியந்து நேமி விருத்தயः பதச்சேதः. ரேகா மாத்திரம் अपि शुण्णात् आमनोः वर्तमानः परं न व्यतीयुः प्रजाः तस्य नियन्तुः नेमिवृत्तयः. अन्वयः नियन्तुः तस्य नेमिवृत्तयः प्रजाः ஆம்னோஹோ. கிடையாது, ஹிந்தி மாதிரியே படிக்கிற. ஆமனோஹோ சுண்ணாத் வர்த்மனः பரம் ரேகா மாத்திரம் அப்பி ந व्यतीयुः प्रतिपदार्थः नियन्तुः नियामकस्य तस्य
राज्ञः दिलीपस्य नेमिवृत्तयः रथस्य प्रतिसमानः प्रजाः जनाः ஆம்னோஹோ ஆமனோஹோ. நீங்க இந்தி மாதிரி ஆம்னோஹோன்னு படிக்க கூடாது. 3 தடவை சொல்லிட்டேன். ஆமனோஹோ. ஆமனோஹோ மனு ஆரப்ய சுண்ணாத். அது என்ன அந்த டைட்டில் சொல்லுங்க. ரது வரல எனக்கு. அபியஸ்தாத் வர்த்தமானஹ இல்லங்க வர்த்மனஹ மார்காத் பரம் அதிகம் பிரமாணம் अपि नहि व्यतियुः अधिक्रान्तवत्यः भावार्थः यथा कुशालेन सारथिना प्रेरिताः रथस्य पूर्वं अभ्यस्तं मार्गं किञ्चिदपि न त्यजन्ति तथा एव राज्ञ दिलीपेन रक्षिताः प्रजाः पूर्वं मनुजम् आरभ्य अभ्यस्तं मार्ग किञ्चिदपि न त्यक्तवत्यः. சாரி. தேங்க்ஸ் அடியன். அடுத்து யார் படிக்க போறா? படிங்க. அவகாசம் இல்ல. ஃபாஸ்டா படிக்கிறோம். மகோதய அகம் பட்டாமி வா. படிங்க. மகோதய பிரஜானாமேவ பூத்யர்த்தம் ச தாப்யோ பலி அக்ரஹீத் சஹஸ்ர சகஷ்டு இருங்க, படிக்கும் போது கவனிக்கலையே யாரும். நான் ஒரு தடவைக்கு 3 தடவை படிக்கிறேன். சகஸ்ர குணமுத்ஸ்ருஷ்டும் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி பதச்சேதக பிரஜானாம் ஏவ பூத்யர்த்தம் சக தாப்யக பலி
अग्रहीत सहस्र गुणम उत् उत् उत्सृष्टम आदत्ते हि रसम रविः अन्वयः सह प्रजानाम् एव भूत्यर्थं ताभ्यः दिलीपं ताभ्यः बलि अग्रहीत हि रविः सहस्रगुणम् उत्सृष्टुं रसम आदते प्रतिपदार्थः सः राजा दिलीपः प्रजानां जनानाम् एव निश्चयेन भूत्यर्थं कल्याणार्थं ताभ्यः जनेभ्यः दिलीप बलिं करम् अग्रहीत स्वीकृतवान् हि तथा हि रविः सूर्यः सहस्रगुणं सहस्रगुणितं उत्सृष्टुं प्रदातुं सरसं जलम् आदत्ते स्वीकरोति भावार्थः यथा सूर्यः पृथिवीतः जलं स्वीकृत्य सहस्रगुणेभ्यः अधिकं वर्षति तथा एव राजा दिलीपः जनानां कल्याणार्थम् एव करं स्वीकृत्य सहस्रगुणं कृत्वा राज्येभ्यः एव जनेभ्यः एव तत्त्वान् न तु स्वार्थ सुखाय வெரி குட். இன்னும் ஃபாஸ்டா படிக்கணும். நான் வந்து ஸ்லோகம் சொல்லி தரும் போதே நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. ஸ்லோகம் நன்னா ஒரு தடவை படிக்கிறேன், பதச்சேதம் பண்றேன், எல்லாம் பண்றேன். பண்ணும்போது நன்னா எப்படி படிக்கிறேன், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படிங்கறத நன்னா கவனிக்கணும். கவனிச்சு நீங்களும் இந்த கிளாஸ் டைம்ல மாத்திரம் இந்த மாதிரி அபியாசம் பண்ணா போராது. நீங்க தனியா இருக்கும்போது இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், ஆடியோஸை திரும்ப திரும்ப கேட்கணும். அப்பதான் ஸ்லோகம் நம்மளுக்குள்ள போய் உட்காரும். சரியா? பாருங்க, அவகாசம் ஆயிடுத்து. தன்யவாதா. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். धन्यवादः महोदय. धन्यवादः स्वामी.